ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். கோல்டு ஸ்கீம் இல்லாமல் எப்படி நம்ம அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி கோல்டு காயின்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாக 2013 ஜிஆர்டியில் ஸ்கீம் போட்டு ஜுவல்ஸ் வாங்குவேன். பட் 2024 ஜிஆர்டியில் ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கான ஸ்கீம், இப்போ நம்ம போட்ட காசுக்கு ஈக்குவலண்ட் கிராம்ஸ் இல்லை, உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும், அதில் தான் 18% ஆஃபர், வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை அவங்க மாற்றியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டால் நான் அந்த ஸ்கீமில் அப்போது இன்வெஸ்ட் பண்ணலை. பட் எவ்ரி மந்த் நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கோல்டுக்குன்னு எடுத்து வச்சதால் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாமலும் இருக்க முடியல. நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டு ஸ்கீம் இல்லாமல் என்னோடய சேவிங்ஸில் ஆர்டியாக நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எவ்வளோ நான் கோல்டில் போடுவேனோ அதே அமௌண்ட்டை நான் ஆர்டியாக 15 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதை நான் எப்போ ஆரம்பித்தேன்னா நவம்பர் 2024 நான் ஆரம்பித்தேன், 15 மந்த்ஸ். ஸோ எனக்கு ஜனவரி 2026க்கு என்னோடய ஆர்டி மெச்சூர் ஆகி பிப்ரவரியில் எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய மெயின் எய்ம் அக்ஷய திருதிக்கு வாங்கலாம். ஏன்னா கோல்டு ரொம்ப ஜிகிளாக இருந்துச்சு. ஃப்ரம் லாஸ்ட் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். அக்ஷய திருதி அப்போது ஜிஆர்டியில் காயின்ஸுக்கு ஏதாவது ஆஃபர் போடுவாங்க, அந்த ஆஃபரில் நம்ம காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே ரீசனால் நான் அந்த அமௌண்ட்டை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், டைம் வரதுக்காக. இப்போ வார் சிச்சுவேஷனால் கோல்டு ப்ரைஸ் கம்மியானதால் என்னோடய ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் சொல்லிச்சு, வை கான்ட் யூ இன்வெஸ்ட் நவ் அப்படின்றதால நான் இந்த 9 கிராம்ஸ் கோல்டு காயின் ஸோ ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு ஸ்கீமில் தான் நம்ம எல்லாமே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்ற இது இல்லை. இப்போது என்கிட்ட மந்த்லி நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன், பட் எனக்கு ஸ்கீமில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 10 வருஷமாக நான் ஜிஆர்டியில் ஸ்கீம் போட்டு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நான் ஜுவல்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே காயின்ஸாக வாங்குகிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் அந்த கோல்டு ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் இருக்கும், கொஞ்சம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலுமே காயின் கோல்டு அப்படிங்கிறது எப்போவுமே ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும், காயினாக வாங்கணுன்னா ஆர்டி ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய அக்ஷய திருதி பிளான். போன வாட்டி தீபாவளிக்கு நான் பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டில் பண்ணலை. ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த 2026 தீபாவளிக்கு எப்படி பிளான் பண்ணால் நம்மளால் 1 கிராம் இல்லைனா 2 கிராம் காயினாவது வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோவாக போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.